பிரபல சீரியல் ஆக்டர் சுபாஷினி அவர்களோட கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சீரியலில் ரொம்பவே முக்கியமான ஒரு சீரியல் தான் கயல் சீரியல். அண்ட் இந்த ஒரு சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த சீரியலில் நடிச்சிருந்தவங்க தான் சுபாஷினி. சமீபத்தில் இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷயம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. இது தொடர்பான விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் சொல்லப்பட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு. அந்த மன உளைச்சல்ல தான் அவங்க இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் கடைசியா அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் அவங்க கால் மற்றும் வீடியோ கால்லாம் பேசியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த ஒரு விதமான விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க உண்மையாலுமே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை வேறு நபர் யாராவதும் இதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கோணத்தில் போலீசார் விசாரிப்பாங்க. அதோட முதல் வேலையை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நடிகை சுபாஷினி அவர்கள் தங்கியிருந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணியிருந்திருக்காங்க. குறிப்பாக சம்பவத்தன்று அவங்க காலையிலே எப்போ கிளம்பி போனாங்க, மதியானம் எப்போ வந்தாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு மறுபடியும் எப்போ வந்திருந்தாங்க, அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்களா, இல்லை அவங்க கூட வேற எதுவும் நபர் வந்திருக்காங்களா, சந்தேகத்திற்குரிய விஷயங்கள் ஏதாவது தென்படுதா அப்படிங்கிற கோணத்தில் தொடர்ந்து போலீஸார் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் செக் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் அவங்க ஷூட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் தான் வந்திருக்காங்க. அண்ட் ஈவினிங் வீட்டுக்குள்ளே போனவங்க நைட் ஆகியும் வெளியே வர கிடையாது. அண்ட் சந்தேகத்திற்குரிய நபர்களும் அந்த ஒரு சிசிடிவி கேமராக்களில் தென்படலை. மேலும் எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கு. இதன் மூலியமா போலீஸார் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெளிநபர் யாருமே வீட்டுக்குள்ளே வரலை. அண்ட் இவங்களும் வீட்டை விட்டு வெளியே வரல. ஸோ வீட்டுக்குள்ளே அவங்களே தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. மேலும் வேறு ஏதாவது தென்படுதா அப்படின்னு அதற்கு முதல் நாள் மற்றும் அதற்கு அடுத்த நாளுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபுல் டே கணத்தையும் செக் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை. ஸோ இதன் மூலயமா போலீஸார் இது முழுக்க முழுக்க தற்கொலை தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க எல்லைக்கே படத்துக்காக விக்னேஷ் சிவன் அவர்கள் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனில் ஈடுபட்டிருக்காரு. நிறைய விதமான கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் சமீபத்தில் ஆக்டர் தனுஷை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு படம் முடிச்சதுக்கப்புறம் என்னை நம்பி அடுத்து எந்த ப்ரொடியூசருமே பணம் தரலை, என் கதையை கூட கேட்க யாரும் ரெடியாக இல்லை, நான் இந்த இடத்துல இன்னைக்கு இங்கே இருக்கேன் அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் தனுஷ் சார் தான். என்னை நம்பி அந்த சப்ஜெக்டை நம்பி நயன்தாராட்டையும் பேசினாரு, அதே மாதிரி விஜய் சேதுபதிட்டையும் பேசினாரு. அந்த ஒரு ப்ராஜெக்டை எனக்காக பண்ணி கொடுத்தாரு. அந்த ப்ராஜெக்ட் நடக்கலைன்னா இந்நேரம் நாங்கள் இருந்திருப்போனா அப்படிங்கிறது தெரியல. தனுஷ் சார் எனக்கு அப்பா மாதிரி. ஏன்னா தனுஷ் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் என்னோட அப்பா தவறி இருந்தார். ஸோ அவரை என் அப்பா ஸ்தானத்தில் தான் வச்சு நான் பார்க்குறேன். அவர் கூட சண்டை அப்படிங்கிறது உண்மையிலே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு நல்ல உறவை இழந்துட்டோமே அப்படிங்கிற வழி இப்போ வரைக்கும் எனக்கு இருக்குது. என்றைக்குமே தனுஷ் சார் எனக்கு அப்பா மாதிரி தான் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.